கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். அண்மை செய்தி. மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்த மெட்டா குழு. பிரதமர் மோடியின் ஃபேஸ்புக் காணொலி தவறுதலாக நீக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக மெட்டா குழு விளக்கம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மெட்டா சிஇஓ மார்க் ஜுக்கர்பர்க் மன்னிப்பு கேட்க நாடாளுமன்ற குழு வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 நாட்களுக்குள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற தகவல் தொழில்நுட்ப நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நிகழ நமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்ட வீடியோவை ஃபேஸ்புக் நீக்கிட்டாங்க. இது தவறுதலாக நீக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் மெட்டா நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடிய மார்க் ஜக்கர்பர்க் 3 நாட்களுக்குள்ள நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு தகவல் தொழில்நுட்பத்துக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தினாங்க. இந்த நிலைமையில மெட்டாவின் தலைமை உலகளாவிய விவகார அதிகாரி ஜோயல் கப்லான் தலைமையிலான குழு மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சக செயலாளர் எஸ் கிருஷ்ணனை சந்திச்சு அந்த வீடியோ ஏன் நீக்கப்பட்டது, எப்படி நீக்கப்பட்டது அப்படிங்கிற விவரங்களை கூறியிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அதாவது ஒரு தானியங்கி அமைப்புல ஏற்பட்ட தொழில்நுட்ப பிழை அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்கா நாங்க பண்ணி வச்சிருந்த அந்த சிஸ்டம் காரணமாக அது இந்த வீடியோவும் நீக்கிடுச்சு. ஏன்னா பொதுவா ஒரு சில வீடியோக்களுக்கு அல்லது ஒரு சில செக்டாருக்கு அந்த மாதிரி போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி வந்தா ஆட்டோமேட்டிக்கலா நீக்கிடலாம், இது நமக்கு சரியா இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சம் செட் ஆஃப் கமாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதுல தான் இந்த வீடியோ நீக்கப்பட்டிருக்கே ஒழிய இது ஒரு டெக்னிக்கல் எரர். அதன் காரணமாகத்தான் பிரதமருடைய வீடியோ தவறுதலாக நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மேலும் எதிர்காலத்துல இது மாதிரியான மிஸ்டேக் எல்லாம் நடக்காம நாங்க பாத்துக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவையும் மெட்டா குழு சந்தித்திருக்கிறது. அவரிடமும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. மேலும் மெட்டா சிஇஓ மார்க் ஜக்கர்பர்க் மன்னிப்பு கேட்க நாடாளுமன்ற குழு வலியுறுத்தியதாக தகவல் வெளியாயிருக்கு. அதாவது அந்த குழு வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட உங்களுடைய சிஇஓ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. என்னதான் நீங்க விளக்கம் கொடுத்தாலும் ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய வீடியோ நீக்கப்பட்டிருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே உங்களுடைய சிஇஓ மன்னிப்பு கேட்கணும், அதுவும் 3 நாட்களுக்குள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என மெட்டா குழுவிடம் வலியுறுத்தி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. மேலும் மெட்டாவுக்கான சேஃப் ஹார்பர் சட்ட பாதுகாப்பை மறுபரிசீலனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வார்னிங்கும் கொடுத்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த அந்த பர்மிஷன்ஸ் தொடர்பா நாங்க ரீகன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்படி ஒரு நிலைமைக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், உங்க சிஇஓ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பார்வைகளை பிரதமர் அவர்களுடைய வீடியோ எட்டுது. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ நீக்கப்படுறதும் அதற்கு இது டெக்னிக்கல் கிளிச், டெக்னிக்கல் எரர் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றதும் ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறதுல மத்திய அரசு தெளிவாக இருக்கிறாங்க. இது ஒன்றும் சாதாரணமாக போடப்பட்டு நீக்கப்பட்ட வீடியோ அல்ல.
அப்படின்னா வந்து நம்ம அதை சரி ஓகேன்னு அவங்க கொடுக்குற விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர், அதுவும் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளர்கள் வந்து ஃபேஸ்புக்கு இந்தியாவில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக ஒரு வீடியோ போடுகிறார். அது வந்து டெக்னிக்கல் எரரால நீக்கப்பட்டுருச்சு, சாரி அப்படின்னு நீங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, உங்க சிஇஓ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க அபிராமி. தகவல்களுக்கு நன்றி கவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.